மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். 25ஆம் வசனம், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. மறுபடியும் 27ஆம் வசனத்துல, கவலைப்படுகிறதினால் இவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். மீண்டுமாய் 31ஆம் வசனத்தில், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். மீண்டுமாக 34ஆம் வசனம், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதனதின் பாடுகள் போதும். 25ஆவது வசனம் முதற்கொண்டு 34ஆம் வசனம் வரைக்கும் இத்தனை வசனங்கள்ல திரும்ப 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 ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வலியுறுத்துகிறதான ஒரு காரியம், கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள். அதுல நிறைய விஷயங்கள் ஆண்டவர் பேசுற, நிறைய காரியங்களை இந்த என்னுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நிறைய இடங்கள்ல இந்த கான்டெக்ஸ்ட்ல ஆண்டவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம் எண்ணத்தை பெற்றுக்கொள்வோம் in getting things from the Lord. எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் எண்ணத்தை குடிப்போம், எங்க தங்கிறது எல்லாம் இந்த பூமிக்கு அடுத்த காரியங்கள், இவைகள் எல்லாம் தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இதெல்லாம் அஞ்ஞானிகளுடைய பங்கு. கவலைப்படுவது என்பது அஞ்ஞானிகளுடைய லௌகீகமான கவலை அப்படிங்கிறது, உலக கவலை அப்படிங்கிறது அஞ்ஞானிகளுக்குரிய பங்கு, அவிசுவாசிகளுடைய பங்கு. ஆண்டவர் அவருடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்கள் வரைக்கும் இந்த காரியத்தை வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் உலக கவலைகளினாலும் பாரம் முடியாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னார். இதை நம்ம சீரியஸாவே எடுக்கிறது இல்லை. இதை நாம் சீரியஸா எடுக்கிறது இல்லை. உலக கவலை வெறி பெருந்திண்டிகளால் உங்கள் இருதயம் எச்சரிக்கையா இருக்கட்டும். ஆண்டவர் எச்சரித்த வசனங்கள். இங்க எண்ணத்தை நாம் பெறுவது அப்படிங்கிற குறித்துதான கவலை. இங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் இன்னொரு இடத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மார்த்தாளை குறித்து ஆண்டவர் ஒரு கமெண்ட் கொடுத்தார். 40ஆம் வசனம், பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்தவள் மார்த்தாள். நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? கேட்கிறவங்க எல்லாம் ஆண்டவர்ட்ட, நான் கவலைப்படுறேன் அப்படிங்கிறது இல்லாதபடிக்கு உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறாங்க. ஜீசஸ், உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால், அப்ப மறுபடியும் 41ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் நல்ல பங்கு என்று சொல்கிறதை நான் வாசிக்கிறோம். இங்கே ஒரு விதமான கவலை, எல்லாம் வீட்டுக்கு அடுத்த காரியங்கள். நாம் இந்த பக்கத்தில் ஒரு கை வச்சுக்கோம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அங்க ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரியை குறித்து நான் வாசிக்கிறோம். குணசாலியான ஒரு ஸ்திரீ. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். அவள் அநேக காரியங்களில் கை வைத்தவள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம், குணசாலியான ஸ்திரீ, பற்பல வேலைகளை செய்தவள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வரக்கூடியதான ஒரு குணசாலியான ஸ்திரியை குறித்து வேதம் சொல்கிறவர் ஒரு வேளை 2 வேளை செய்கிறவள் அல்ல,
பற்பல வேலைகள். எங்க நாம் வாசிக்கிறோம்? 13ஆம் வசனத்தில், தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறவள், ஆட்டு மயிர் சணல் தேடி வேலை செய்கிறவள், தூரத்திலிருந்து ஆகாரத்தை கொண்டு வருகிறாள், இருட்டோடு எழுகிறாள், வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள், வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள், ஒரு வயலை விசாரித்து வாங்குகிறாள், திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். 18ஆம் வசனம், தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். 19, தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், வயல்களில் உள்ள கதிர்களை அவர்கள் விரலில் பிடிக்கிறது. 21ஆம் வசனம், தன் வீட்டார் அனைவருக்கு இரட்டைப்பறை உடுப்பி இருக்கிறதுனால் குளிருக்கு பயப்படால். 22ஆம், ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள், மில்லிய புடவை இரத்தாம்பரம் அவளுடைய உடுப்பு. 24ஆம் வசனம், மில்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புவிக்கிறாள். ஓ காட், ஒரு வேலை 2 வேலை இல்ல, ஞாபகம் வச்சுக்கவே முடியல. இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய வேலைகள் பற்பல வேலைகள். பற்பல வேலைகளை செய்வதில் that's good, நல்லது. Dear sisters, குணசாலியான ஸ்திரீ பற்பல வேலைகளை செய்வதில் கொஞ்சம் கூட என்ன அடையல அப்படின்னா வருத்தம் அடையல. தன் புருஷனை, 23ஆம் வசனம், தன் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில், எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல, எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல, எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல, எனக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல, குறை சொல்லுகிறவள் அல்ல, குற்றம் சாட்டுகிறவள் அல்ல, வருத்தப்பட்டு கலங்குகிறவள் அல்ல. வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்டா, எஸ், பற்பல வேலைகளை செய்யலாம், பற்பல வேலைகளை செய்யலாம். 1 2 இல்ல, நான் நினைக்கிறேன் 31ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குணசாலியான ஸ்திரீ செய்கிற அநேக பற்பல வேலைகள் இந்த நாட்கள் யாரும் செய்கிறது இல்ல. ஆனாலும் ஏன் புருஷன் அல்ல, ஏன் புருஷன் அல்ல, ஏன் என் புருஷனுக்கு உதவி செய்யல? நோ நோ நோ, நீ நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்க வேண்டியவன். உனக்கு 1008 பொறுப்புகள் இருக்கு. உன்னுடைய வேலை வேற வேலை, என் வேலை இந்த வேலை, நான் அதை பார்க்கிறேன். எனக்கு குறை சொல்லுதல் இல்ல, எனக்கு குற்றம் சாட்டுதல், குறை சொல்லுகிற, முறுமுறுக்கிற, அப்படி பிளேம் பண்ற, சார்ஜ் பண்ற ஸ்பிரிட் அந்த ஸ்திரீயின் இடத்தில் கிடையாது. இப்ப நான் வாசிக்கிறோம் லூக்கா 10, லூக்கா 10ஆம் அதிகாரம். மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து தன்னுடைய சகோதரியை பிளேம் பண்ணுகிறவர்களாய், குறை சொல்லுகிறவர்களாய், குற்றப்படுத்துகிறவர்களாய் அவள் காணப்பட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நோ 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 நோ, இப்படி எல்லாம் நீ வேலை செஞ்சு நீ குறை சொல்லிக்கிட்டு, குற்றப்படுத்திக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, முறுமுறுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவையானது ஒன்று. சோ நாம் இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஒண்ணு இல்லைங்கிறதான ஒரு கவலை, இது என்ன செய்ய, அது என்ன செய்ய, அது என்ன செய்ய, அது என்ன செய்ய, இப்ப எல்லாமே இருக்கு. அந்த வீட்டுக்கு அடுத்ததான காரியங்கள் அத்தனையும் குறித்ததான கவலை. மறுபடியும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஜீசஸ் கமெண்ட் பண்ண இன்னொரு விஷயம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஓமையா ஒரு காரியத்தை சொன்னார். 16 லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, நான் என்ன செய்வேன்? அவனுடைய கவலை பாருங்க, அவனுடைய திங்ஸ் எல்லாம் எப்படி இப்ப ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எப்படி கீப் அப் பண்ணி வைக்கிறது, எப்படி சேர்த்து குவித்து வைக்கிறது. என் தானியங்களை வைக்கிறதுக்கு இடம் இல்ல, என் களஞ்சியத்தை இடித்து அதை பெருசா கட்டி அந்த தானியத்தை பொருளையும் சேர்த்து வைத்து அநேக வருஷங்களுக்கு அது சேர்த்து குவித்து வைத்து நீ இளைப்பாரி புசித்து குடித்து பொறித்து இளைப்பா. இப்ப இவனுடைய கவலை என்ன அப்படின்னா, இருக்கிறதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு உண்டான கவலை. அப்ப அது எண்டே கிடையாது, அது முடிவே கிடையாது. உலகத்துக்கு எடுத்த லௌகீகமான காரியங்களுக்கு, உலக பொருளை பொறுத்த வரையில் ஒண்ணு பெற்றுக்கொள்றதுல கவலை, அதை ஆர்டர் பண்றதுல கவலை, பற்பல வேலைகளை குறித்த கவலை, அதை சேர்த்து வைக்கிறது குறித்த கவலை. ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும்
வெறியினாலும் லௌகீக உலக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொன்னார். நாம் இங்க வாசிக்கிறோம், இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தில், பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னிணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். இந்த வாழ்க்கையில நமக்கு தேவன் அருளி செய்திருக்கிற வாழ்க்கை. எல்லா எவ்வளவு பலத்த சுழல் காற்று கொந்தளிப்பு இருந்தாலும் அதன் மத்தியில் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை, அவர் ஆர்டைன் பண்ணிருக்கிறதான ஒரு லைஃப் என்னவென்றால், என்ன சூழ்நிலைகளா இருந்தாலும், என்ன நெருக்கம், என்ன துன்பம், என்ன நஷ்டம், என்ன வேதனை, என்ன இழப்பு, எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருங்கள், இளைப்பாறுதலா இருங்கள். இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை கிறிஸ்து நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். ஆமென். உலகத்தார் கிடையாது, என்னன்னே தெரியாது. கவலைப்படாம எப்படிங்க இருக்க முடியும்? கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? அவிசுவாசி கவலைப்படாம எப்படி இருக்க முடியும்? நாம் கவலைப்பட வேண்டிய காரியமே ரட்சிப்பை குறித்த கவலை. இன்னும் ஆண்டவரே, நான் இன்னும் உம்முடைய சாயலுக்கு இன்னும் மாறலையே, இன்னும் பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியலையே, இன்னும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற முடியலையே, இன்னும் பிள்ளைகள் சத்தியத்தின் மார்க்கத்தில் நடக்கலையே, இன்னும் தேவனுக்கு எடுத்த காரியங்கள்ல தேவனுக்கு ஏற்ற துக்கம், ரட்சிப்பை குறித்த கவலை, இந்த கவலைகளுக்கு பதிலாக லௌகீக துக்கம், லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்குகிறது, அது பாவத்துக்கு நடத்துகிறது. என்று சொன்னார், ஜாக்கிரதை, இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அது உலகத்தாருடைய, அவிசுவாசிகளுடைய, புறஜாதிகளுடைய பங்கு அந்த கவலைங்கிறது. இதை நம்ம சீரியஸாவே நம்ம எடுக்கிறது இல்லை. இங்கே சீஷர்கள், குணப்படாத சீஷர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் அவரை எழுப்பி, நித்திரையா இருக்கிறவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு. இந்த கேள்வி சர்வசாதாரணமா ஜீசஸ் கேட்கிறது. மார்த்தா கேட்கிறா, என்ன கேள்வி கேட்கிறா? நான் தன்னந்தனியா வேலை செய்யறது உமக்கு என்னது கவலை இல்லையா? இங்க சீஷர்கள், நாங்க சாவுறோம், உங்களுக்கு தூக்கம் ஒரு கேடா, எழுதுறீங்க. என்ன ஸ்பிரிட் பாருங்க, ஜீசஸே அதற்ற ஸ்பிரிட். படகு எப்ப முழுக போகுதுன்னு தெரியல, நாங்க சாகுறோம், தூங்கிட்டு இருக்கீங்களா, எழுதுறீங்க, தூக்கம் ஒரு கேடா, நாங்க சாவுறது குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? இப்படிதான் அநேக சூழ்நிலைகளில் நாம் கவலை அடைகிறது இல்லாம மாத்திரம் இல்லாதபடிக்கு ஆண்டவரையும் குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா, கவலை இல்லையான்னு கேட்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் நம்மேல் அக்கறையா இருக்கிற தேவன், கரிசனையா இருக்கிற தேவன், அக்கறையும் கரிசனையுமா இருக்கிற தேவன். அந்த நல்ல பிதாவை நாம் அறிந்திருக்கணும். பரம பிதாவை நாம் அறிந்திருந்திருப்போமானால், கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றிருந்திருப்போமானால், இந்த பூமியில இயேசு வாழ்ந்தபடியே ஒரு வாழ்க்கையை நம்மால் வாழக்கூடும். பிதாவை அவர் அறிந்திருக்கிறது போலவே நாம் அறிந்திருந்திருப்போமானால் நமக்கு இந்த பூமியில் யாதொன்று கவலை கிடையாது. ஓகே, நான் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார், எவ்வளவோ விசேஷித்தவர்கள் இந்த காக்கைகளை பார்க்கிலும், இந்த பறவைகளை பார்க்கிலும், இவைகளெல்லாம் பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொன்னார். இவைகளெல்லாம் உங்கள் பரமபிதா போஷிக்கிறார், காக்கிறார் என்றால், கரிசனையா இருக்கிறார் என்றால், உங்களை பரமபிதா உங்களை விசாரிக்க மாட்டாம இருக்க மாட்டார். நீங்கள் விசேஷித்தவர்கள் சொன்னார். சங்கீதம் 104வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 104வது சங்கீதம், அருமையான ஒரு சங்கீதம். தேவன் எவ்வளவாய் பட்சிகளையும் விலங்குகளையும் ஜீவராசிகளை எல்லாம் தேவன் எப்படி பராமரிக்கிறார் பாருங்க. அவர்களுக்கு கொடுக்கிறதான உறைவிடம், நாம் உறைவிடத்தை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். என்ன உண்பது என்பது நாம் கவலைப்படுகிறோம்.
அநேக சூழ்நிலையில் நம்முடைய சேஃப்டியை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். நம்மளுடைய உறைவிடம், நம்மளுடைய உணவு, நம்மளுடைய பாதுகாப்பு அத்தனையும் இந்த சங்கீதம் 104 நான் வாசிக்கிறேன் பாருங்க. 16வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 104வது சங்கீதம் 16வது வசனம். கர்த்தருடைய விருட்சங்கள் அவர் நாட்டின லீபனோனின் கேதுர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். கேதுருக்கள், கேதுரு மரங்கள் சாரம் போட்டது போல. எதுக்கு அந்த சாரம் என்றால் 17வது வசனம், அங்கே குருவிகள் கூடு கட்டும். குருவிகள் கூடு கட்டுவதற்கு ஏதுவான சாரம் போட்ட நல்ல முட்களினால் கிளைகளினால் சாரம் போட்டது போல ஒரு குடியிருப்பு. குருவிகளுக்கு கூடு கட்டுவதற்கு வேண்டிய இடம் கேதுர்கள், லீபனோனின் கேதுர்கள். அடுத்தது வாசிக்கிறோம் 17. கொக்குகளுடைய குடியிருப்புக்கு, அதுக்கு என்னடா ஹாபிடேஷன், அதுக்கு என்ன குடியிருப்பு அப்படின்னா தேவதாரு விருட்சங்கள் கொக்குகளின் குடியிருப்பு. அடுத்தது பாருங்க, உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கு குடியிருப்பு, அடைக்கலம். கண்மலையினுடைய குழி முசல்கள், கண்மலைகள் குழி முசல்களுக்கு அடைக்கலம். அந்த வரையாடு பலவீனமானது, வரையாடு பலவீனமானது. அதெல்லாம் கீழே இறங்கிடுச்சுன்னு வச்சுங்க, உயர்ந்த பர்வதத்தை விட்டு வரையாடுகள் கீழே வந்துருச்சுன்னா எல்லாம் அந்த இனமே அழிஞ்சு போயிடும். காட்டு மிருகங்கள்ட்ட சிக்கி நோ 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 நோ, நீ சேஃப்டி. உனக்கு உயர்ந்த கண்மலை பர்வதங்கள் தான் உனக்கு அடைக்கலாம். நீ அங்க இரு, நீ கீழே இறங்கிடாத. கண்மலை முசல்களுக்கு, குழி முசல்களுக்கு உனக்கு அடைக்கலாம் இந்த கண்மலை, நீ அங்க இருந்துக்க. தேவதாரா கொக்கு, நீ அங்க இருந்துக்க. லீபனோனின் விருட்சங்களா, குருவியல் அங்க கூடு கட்டட்டும். தேவனுக்கு தெரியுது பாருங்க, நீ எங்க இருந்தா பாதுகாப்பு, உனக்கு அதனுடைய குடியிருப்பு இடம். கீழே இன்னும் வாசிக்கிறோம் 21வது வசனம். தேவன் எவ்வளவாய் போஷிக்கிறார் பாருங்க. பால சிங்கங்கள் இறைக்காக கெச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தெரியுது, காட்டு ராஜா, காட்டு விலங்குகளுக்கு ராஜா பால சிங்கத்துக்கு தெரியுது. அதனுடைய கர்ஜனை, சிங்கத்தினுடைய கர்ஜனத்துக்கு நமக்கு ஏதாவது மீனிங் தெரியுமா? பிபிசி அனிமல் பிளானட்னு பார்த்து அதுல சிங்கம் கர்ஜிக்கிறத பார்த்த எவ்வளோ கர்ஜிக்குது, அதுல ஒரு கர்ஜனைக்கு மீனிங் நமக்கு ஏதாவது தெரியுமா? அது பார்த்து தன்னை உண்டாக்குன தேவனை பார்த்து என்ன செய்தான்? நீங்க கொடுத்தாதான் எனக்கு சாப்பிட முடியும், நான் பசியா இருக்கேன், நானும் என் குட்டிகளும் பசியா இருக்கோம், கொடுங்க. தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி கர்ஜிக்குமா? பாலசிங்கத்துக்கு தெரியுது, தேவனால் தான் எனக்கு பூவா, தேவன் தான் என்ன படி இழக்க முடியும். சில பேர் நினைக்கிறாங்க, நான் பாலசிங்கம், ஐ ஹாவ் பவர், எல்லாம் சாதிச்சிருவேன். சிங்கத்திட்ட போய், பால சிங்கத்திட்ட போய் கத்துக்கணும். என் வலிமையினால இல்ல, நான் காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுனால இல்ல, நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு வில் பவர், இருக்கு, எனக்கு பலன் இருக்கு, என்னுடைய சாதுரியத்தினாலும் என்னுடைய சுய பலத்தினாலும் நான் சம்பாதிக்கிறேன், எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறேன். நோ 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 நோ, டோன்ட் சே. எல்லாம் ஒரு நாளைக்கு தலைகீழ ஆயிடும். பாலசிங்கத்துக்கு தெரியுது, எனக்கு பூவா தேவனால் தான் எனக்கு கிடைக்கும், அவர் கொடுத்தாதான் நான் சாப்பிட முடியும், இல்லைன்னா நானும் என் குட்டிகளும் எல்லாம் வீணா போயிடுவோம், செத்து போயிடுவோம். சிங்கத்துக்கு தெரியுது, சிங்கத்தை பால சிங்கங்களை போஷிக்கிறவர். நான் காட்டுக்கு ராஜா கிடையாது, கீழே இன்னொரு ராஜா, சமுத்திரத்துக்கே ஒரு ராஜா ஒண்ணு இருக்கு. 25வது வசனம். பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரம் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறிய விலங்குகள், ஜீவராசிகள், பெரிய ஜீவராசிகள், எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. அந்த சமுத்திரத்திலே கப்பல்கள் எல்லாம் ஓடும்,
அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஓ காட், ஒன்னு காட்டுக்கு ராஜா, இப்ப சமுத்திரத்துக்கு ராஜா. அந்த திமிங்கலம் என்னவா? 27ஆம் வசனம். அதுக்கு தெரியுது, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். ஆமென். அதுக்கு தெரியுது, அது திமிங்கலம். கடலுக்கே நான் தான் ராஜா, நான் எதனாச்சும் பிடிச்சு நான் நோ 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 முடியாது. அது என்ன செய்தான்? நீர் கொடுக்க, 28ஆம் வசனம், நீர் கொடுக்க திமிங்கலங்கள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும், நீர் உமது முகத்தை மறைக்க திமிங்கலங்கள் திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். இது திமிங்கலம், அது பாலசிங்கம், ஒன்னு கொக்கு, ஒன்னு குருவி, ஒன்னு வரையாடு, ஒன்னு முசல். இவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொன்னார், ஒரே வரியில மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை எல்லாம் போஷிக்கிற உங்கள் பரமபிதா அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாகிய உங்களை தேவன் போஷிக்க மாட்டாரா? ஆமென். இதெல்லாம் ஏமாத்திரம். இவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்க அவைகள் எல்லாம் தேவன் போஷிக்கிறார்.